அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கல்ல. இப்போ அதே மாதிரி நாளைக்கு இங்கே வந்து அதிமுகவும் பாஜகவும் இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்க, கூட்டணி ஆட்சி தாங்க, ஆனால் அமைச்சரவையிலலாம் நாங்கள் பங்கு கேட்கல அப்படின்னு சொன்னால் திமுகவில் இருக்க யாராவது அவங்களை கேள்வி கேட்க முடியுமா? விமர்சனம் பண்ணுறவங்கள விட்டு தள்ளுங்க. கட்சிகள் ஒத்துருக்கு ஒத்துரு மோதும் போது நாங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க இப்படி பதில் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க திமுகவில்? இங்கே கலைஞர் அவர்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்து காங்கிரஸ் ஆட்சியில் தயவில் ஆட்சி நடத்தினப்பவும் மந்திரி சபையில் பங்கு கொடுக்கல. ஆனால் அதே பாஜக மெஜாரிட்டியாக இருக்கும் பொழுதும் கூட்டணி கட்சிகளுக்கு பதவி கொடுத்தாங்க. அவ்வளோதான். மந்திரி சபையில் பதவின்றது நீங்கள் எத்தனை சீட்டு வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்தது கிடையாது. அன்னைக்கு நீங்கள் தான் சொன்னீங்க பாஜக அதிக சீட்டை வாங்கணுங்க, இப்போ இருக்க சூழ்நிலை. ஏங்க 40-50ன்னு சொன்னேன், 70 நான் சொல்லுவேன். சரி 50 நாளுமே கொடுக்கணுமா? அதுவே தரம். அவங்க எப்படி கொடுக்கறதுக்கு வேற யார் இருக்காங்க? அங்கே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு தெரியலையோ? ஏங்க வேற யார் இருக்காங்க? கொடுக்க மாட்டேன்னு அவர் சொன்னாரா? யாருக்குமே திமுக என்ன சொல்றதுன்னா நேரடி அடிமையா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, ஃபுல் கண்ட்ரோல். அப்ப இவங்க வந்து மறைமுக அடிமையா இருக்காங்க. டெல்லியில இருந்து அனுப்புறவங்க கிட்ட தான் பேசுவாங்க. அதுவும் வந்து பேச்சுவார்த்தையில பிரச்சனை, கூட்டணியில பிரச்சனைனா இங்கேருந்து டெல்லிக்கு போய் கனிமொழி அவர்கள் ராகுலை பார்த்து பேசிட்டு வந்தாங்களே. அப்ப இது என்ன மாதிரியான அடிமை? சிம்பிள் இதுங்க. நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா தான் நேரம் போய் கொடுத்துட்டு வருவேன். கொடுக்க மாட்டேன்றதுக்கு நான் அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கேயே உட்காந்து சொல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு. இதுக்கு மேல என்னங்க தெரியணும் உங்களுக்கு? எத்தனை சீட்டுன்னு தெரியணுமா? எத்தனை சீட்டு? முதல்ல அறிவாலயத்துலேருந்து வரணும். அங்கதான் நிறைய பேர் இருக்காங்க. இங்க இருந்தா மிஞ்சி போனா 3 பேர் தானே பெரிய ஆள். பாமக, பாஜக, அதிமுக 3 பேர் தானே. அதுலயும் 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். அதுலயும் பாமகக்கு 17 அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. இப்போ பாஜக அந்த ஒரு கட்சிக்கு மட்டும்தான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது. அங்க எவ்வளவோ பெரிய லிஸ்ட் இருக்குது. அது முதல்ல முடியட்டும், அப்புறம் இங்க வரலாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். பாஜகவுக்கு வந்து நம்ம தொடர்ச்சியாக பேசியிருப்போம், ஒரு காணொலியில் கூட பேசினது என்னன்னா 70 தொகுதியில் வாங்கணும், பாஜக கொடுத்தே ஆகணும் அதிமுக அப்படின்னு நீங்களே பேசுறீங்க. நம்ம 70 இல்லை 40-50ன்னு சொன்னேன். 70 ஏன் சார் குறைஞ்சிட்டீங்க? நான் அப்படி சொல்ல 40-50 இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கூட 40-50 போதுங்கிறீங்க. போதும் நான் சொல்லலை. 40-50 அதுக்கப்புறம் பாமக இருக்குது. அதை தான் நான் சொன்னேன். இது கூட கொடுக்கலன்னா எப்படி? அதனால நீங்க ஒரு 160 எடுத்துக்காங்க. அது இவங்களுக்கு ஒரு 17 ஒரு 60-70க்குள்ள இதை முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா மீதியில் அவங்க நின்றுக்கிட்டோம். அவ்வளோதான். இது வந்து குவைட் நேச்சுரல் தானே, அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அதிக தொகுதி கொடுக்காததுக்கு ரீசன் என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை பாஜக கொடுத்துட்டா பாஜக ஒரு வார்த்தை வந்து மறைமுகம்லாம் இல்லை, அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக கூட்டணி ஆச்சு தான், அதுக்கு நாளைக்கு வழிவகுத்து விட்ட மாதிரி ஆயிருமே. அப்போ தொகுதியை கம்மி பண்ணணும். அதிகார பகிர்வுனா என்ன ரூபன்? இல்லை என்ன சொல்லுங்களேன். அமைச்சரவையிலையும் பங்கு அதானே. அப்போ கூட்டணி ஆட்சின்னா என்ன அர்த்தம்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு 2 ஒன்று தான். கூட்டணி 2 ஒன்று தானே. சரி, கூட்டணி ஆட்சி அப்படின்னா அமைச்சர் பதவி இல்லை, ஒத்துப்பீங்களா? கூட்டணி ஆட்சி, கூட்டணி ஆட்சி ஆனா அமைச்சர் பதவி கிடையாது. இதை உங்களால ஒத்துக்க முடியுமா? கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கலாம். கூட்டணி ஆட்சிங்க, ஆனா அமைச்சர் பதவி கிடையாது. இதை உங்களால ஏத்துக்க முடியுமா கூட்டணி ஆட்சின்னு? அது எப்படி சார் ஏத்துக்க முடியும்? நீங்க தான் சொன்னீங்க. இதை பாருங்க, நான் சொல்லல. அதிகார பகிர்வு கூட்டணி ஆட்சி 2 ஒன்று தான் சொன்னீங்க. இல்ல, கூட்டணி கட்சி வேற, கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வு 2 ஒன்று தான் சொன்னீங்க. கட்சிக்கே நான் வரல. கூட்டணி ஆட்சின்றதும் அதிகார பகிர்வுன்றதும் ஒன்று தான் சொன்னீங்களா இல்லையா? அண்ணன் திருமா சொல்லியிருக்காரு. அதிகார பகிர்வு அப்படின்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆனா இப்போ அதிகார பகிர்வு அப்படின்றத எங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அதிக எண்ணிக்கையில சீட்டு கொடுங்க, இதைத்தான் நாங்க அதிகார பகிர்வா வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. சொன்னாரா? சொன்னாரு. அப்ப அதிகார பகிர்வுக்கு இன்னொரு அர்த்தம் வந்துருச்சா? வந்துருச்சா இல்லையா? நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அப்ப அதே மாதிரி கூட்டணி ஆட்சின்னு ஆமாங்க, அதிமுக பாஜக இணைந்து கூட்டணியாக ஆட்சி செய்கின்றோம், ஆனா நாங்க மந்திரி சபையில வரணும்னு சொல்லலையே அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? திருமா அவர்களே அதிகார பகிர்வுக்கு ஒரு புது அர்த்தம் சொல்லிட்டாரா? சார் அவர் சொல்லுவார் சார். அவர் சொல்லிட்டாருல்ல. அது எவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாக தெரியுமா? அது நீங்க என்னங்க விமர்சனம் பண்றது? விமர்சனம் பண்றதெல்லாம் கவலைப்பட்டு இருந்தா அரசியல் கட்சி நடத்த முடியுமா? இல்ல சீட்டு வாங்க முடியுமா? ரெகக்னிஷன் வாங்க முடியுமா? நீங்களா வந்து ஓட்டு நோட்டு சீட் எல்லாம் கொடுப்பீங்க?
அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறவங்க 1000 பேர் பண்ணிட்டு போவாங்க, வேலை இல்லாதவங்க. ஒரு மைக்கை கையில் குத்த உடனே ஒரு கேமரா முன்னாடி வச்சுன்னு தம்பி நின்ட்டாருன்னா ஆளுக்கு அதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்தா கட்சி நடத்த முடியுமா தம்பி? அந்த குடும்ப அரசியல்ன்ற பேரால நாட்டையே ஒழிச்சு கட்டுறவங்களுக்கு உங்க ஓட்டை போட போறீங்களா அப்படின்னு கேட்டாரு. இப்ப குடும்ப அரசியலுக்கு புதுசா ஒரு விளக்கம் சொல்லிட்டு போய்கிறாரு. பார்த்தல, அது போன எலெக்ஷனுக்கு திமுக இறக்குன ஆளு தானே, அப்படிதான் சொல்றாங்க. அதே மாதிரி தான் இப்ப அதிகார பகிர்வுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாச்சு. அவங்க சொன்னா மட்டும் ரைட்டுங்க, அப்ப அங்க கூட்டணியில குழப்பம் அவ ஏத்துக்கல, அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இன்னைக்கு நீங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணிட்டு போங்க, அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கல்ல. இப்ப அதே மாதிரி நாளைக்கு இங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்காங்க, கூட்டணி ஆட்சி தாங்க, ஆனா அமைச்சரவையில எல்லாம் நாங்க பங்கு கேட்கல அப்படின்னு சொன்னா திமுகல இருக்க யாராவது அவங்களை கேள்வி கேட்க முடியுமா? விமர்சனம் பண்றவங்கள விட்டு தள்ளுங்க. கட்சிகள் ஒத்துருக்கு ஒத்துரு மோதும் போது நாங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க இப்படி பதில் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? திமுகல அந்த குற்றச்சாட்டு அடிபட்டு போயிடுது இல்ல, வலுவிழந்து போயிடுது இல்ல. இவ்வளவுதாங்க அரசியல். இவரே எடுத்து ஒத்துட்டாரு. நான் கூட நீ நியூஸை பார்த்தோன்னே பேச்சாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல வேலை அது, இப்படி எடுத்து கொடுத்ததுனால நாளைக்கு அவரும் இப்படி ஸ்ட்ராங்கா அவ்வளவுதான். பின்ன இதுக்கு என்ன சொல்றதுன்னு யோசிச்சுருந்துருப்பாங்க. இப்ப முடிஞ்சு போச்சு. அதிகார பகிர்வு அப்படின்னா மந்திரி சபை கிடையாது, அந்த மாதிரி கூட்டணி ஆட்சினா மந்திரி சபை கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரி ரெண்டு அர்த்தமும் ஒண்ணுதானா என்ன பண்ணுவீங்க நீங்க? நீங்களே எப்படி சொல்றீங்க சார்? நான் எப்படிங்க சொல்றது? திருமா அவர்கள் சொன்னாருங்க, நான் சொல்லலைங்க. அவர் சொல்லாரு சார், அது அவர் கட்சி சார். அப்ப அவர் கட்சி, அப்ப எதிர்கட்சியில அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. எப்படிங்க அவங்க சொன்னா மட்டும் ஏத்துப்பீங்க, இவங்க சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு எடப்பாடியார் கேட்டாருன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் கேட்குறது ரெண்டாவது சார், பாஜகவோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு கேட்குறேன். ஏன்னா அமித்ஷா போறதுக்கு சொல்றாரு, நயினார் சொல்லுவாரு அதிகார பங்கு எங்களுக்கு வேண்டாம், அங்க வேற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா அமித்ஷா சூசகமா தானே பேசாரு, கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தான். என்னங்க ஆமாங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. அதற்கான வழி வந்து இருக்கா சார்? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தற்போதைய அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த், பலம், அவங்களுடைய அரசியல் நகர்வு, இன்னைக்கு தேர்தல் வச்சா திமுக ஜெயிச்சிடும், இன்னைக்கு தேர்தல் வழக்கமா எல்லாரும் சொல்றதுதான் பேசுறதுதான். அதை பார்க்கும்போது எப்படி பாக்குறீங்க? இது பாஜக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, மந்திரி சபையில இடம் கொடுக்கறது அப்படின்றது வந்து நீங்க மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க, மெஜாரிட்டியா இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது. இங்க கலைஞர் அவர்கள் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்து காங்கிரஸ் ஆட்சியில தயவுல ஆட்சி நடத்தினப்பவும் மந்திரி சபையில பங்கு கொடுக்கல. ஆனா அதே பாஜக மெஜாரிட்டியா இருக்கும் பொழுதும் கூட்டணி கட்சிகளுக்கு பதவி கொடுத்தாங்க. அவ்வளவுதான். மந்திரி சபையில பதவின்றது நீங்க எத்தனை சீட்டு வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்தது கிடையாது. சரி சார், இப்போ அதை விடுங்க, அது நம்ம அட்வான்ஸா எடுத்து பேசுறது. ஏன்னா வெற்றி பெறணும், அதுக்கு முன்னாடியே நம்ம இது பேசுறோம். ஆனா அதிக சீட்டுங்கிறதுக்கு நம்ம அதுக்கு வரோம். அப்போ இதையும் நாளைக்கு பெருந்தன்மையா சொல்லிட்டு போறீங்களா என்ன? சிங்கிள் டிஜிட் கூட பரவாயில்ல பாஜகவுக்கு, இல்லை இரட்டை டிஜிட்ல கொடுத்தாலும் மறுபடியும் அண்ணன் திருமா அவர்கள் சொன்னதுக்கு தான் போனோம். அதிகார பகிர்வு, கூட்டணி ஆட்சி ரெண்டும் ஒரே அர்த்தம் அப்படின்னும் போது இன்னைக்கு அதனுடைய மீனிங் என்ன ஆயிடுச்சு? நமது சக்திக்கு ஏற்ற மாதிரி அதிக சீட்டுகளை கேட்பது. அதே தான் பாஜகவுக்கும். ஓகேவா? ஏன் சார் இப்படி இறங்கிட்டான்? நான் என்னங்க இறங்குறது? அவர் சொன்ன அர்த்தத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேங்க. அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க பாஜக அதிக சீட்டை வாங்கணுங்க, இப்ப இருக்க சூழ்நிலை. ஏங்க 40 50ன்னு சொன்னேன், 70 எல்லாம் நான் சொல்லல. சரி 50 நாளுமே கொடுக்கணுமா? அதுவே தரம். அவங்க எப்படி கொடுக்கறதுக்கு வேற யார் இருக்காங்க அங்க? எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு தெரியலையோ? ஏங்க வேற யார் இருக்காங்க? கொடுக்க மாட்டேன்னு அவர் சொன்னாரா? அவர் சொல்லல. டெல்லி பையனை எதுக்கு நம்ம டெல்லி பையனை ஏன்ட கேட்கன்னு சொல்றீங்க. ஆனா தகவல் என்ன வருதுன்னா, எதுக்கடுத்த ஏற்கனவே திமுக என்ன சொல்றதுன்னா, நேரடி அடிமையா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, ஃபுல் கண்ட்ரோல். அப்ப இவங்க வந்து மறைமுக அடிமையா இருக்காங்க. இன்னி வரைக்கும் கூட்டணியா முடிவு பண்ண முடியல. அங்க உட்காந்துக்கின்னு டெல்லியில இருந்து ஒருத்தர் சொல்லி அனுப்புறாரு, இங்கே இருந்து டெல்லிக்கு போய் கனிமொழி அவர்கள் ராகுலை பார்த்து பேசிட்டு வந்தாங்களே. அப்ப இது என்ன மாதிரியான அடிமை? கனிமொழி அம்மையார் போனாங்க, ஸ்டாலின் போடல. இருக்கட்டங்க, யார் போனா என்னங்க? ஏன்னா ஸ்டாலின் வந்து திமுக தலைவர், அவர் போயிருந்தாருன்னா காங்கிரஸ் கட்சி தலைவரை பார்த்துருக்கணும், கர்கே அவர்களை. கனிமொழி அவர்கள் அவங்க வந்து குடும்பத்துல ஒருத்தங்க. அதே மாதிரி ராகுலும் குடும்பத்துல ஒருத்தர். காங்கிரஸ் வந்து குடும்பம் தான். அதனால பிரதரை தூக்கிட்டாங்க எக்ஸ்தலத்துல. அது அடுத்ததுங்க, இவங்க வந்து அவங்கள போய் பார்த்துருக்காங்க. தலைவர்னா தலைவரை பார்த்துருப்பாரு, குடும்பத்துல இருக்கவங்க குடும்பத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதானே. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? என்ன பிரச்சனைனா, சீட்டு கொடுக்கறது பேசுறது கையெழுத்தாவை தாண்டி பாஜகவுக்கு அதிக தொகுதி கேக்குது. இதுல ஒரு இழுபறியா இருக்கு. காங்கிரஸ் அதிக தொகுதி கேக்குது, விசிகா அதிக தொகுதி கேக்குது, தாவாக அதிக தொகுதி கேட்குது, ஐயுஎம்எல் அதிக தொகுதி கேட்குது, கொங்கு மக்கள் கட்சி அவங்களும் அதிக தொகுதி கேட்குறாங்க. இப்படி எல்லா கட்சிகளும் அதிக தொகுதி கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது. அதிமுக தான் ஐயோ கேட்குறாங்களாமே, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னமோ இப்போ நான் பேசுற மாதிரி நானா பிரச்சனை கமெண்ட்லாம் எழுதுறீங்க சார். திமுக அதெல்லாம் அப்படிதான் எழுதுவாங்க, விடுங்க. சொல்றேன், நம்ம எதுக்கு கேட்குறோம்னா தகவல் அப்படி வருது, பல பேர் பேசுறாங்க. நான் சொல்றேன், அந்த மாதிரி வர தகவல்லாம் டுபாக்கூர் தகவல்னு நான் சொல்லுவேன்.
அப்ப இது முழுக்க முழுக்க டுபாக்கூர் வேற ஒரு கதை. இதுல என்ன எடப்பாடி சந்தேகம்? பழனிசாமி ஒரே ஒரு சிம்பிள் இதுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா தான் நேரா போய் கொடுத்துட்டு வருவேன். கொடுக்க மாட்டேன்றதுக்கு நான் அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கேயே உட்காந்துன்னு சொல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு. இதுக்கு மேல நான் ஏதாவது விளக்கம் சொல்லணுமா அவங்களுக்கு? உடனே டெல்லி போயிட்டாருன்னா அவர் அடிமை ஆயிட்டார். சார் அடிமை என்ன சொல்றது, அவங்க பேசுறாங்க. அதுதான் அவங்க கேட்டாங்க. அப்ப இவங்க வந்து அங்க ராகுல போய் பார்த்துட்டு வந்தாங்களா, அதுக்கு என்ன பேரு? அது வந்து அவங்களும் டெல்லிக்கு அடிமை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்ன்றீங்க? அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன சார் அப்படியே ஏன் பக்கம் திருப்பி விடுறீங்க? உங்களை சொல்ல இந்த டுபாக்கூர் செய்திகளுக்கு நான் சொல்றேன். இதுக்கு மேல என்னங்க தெரியணும் உங்களுக்கு? எத்தனை சீட்டுன்னு தெரியணுமா? எத்தனை சீட்டு தெரியும்? முதல்ல அறிவாலயத்துலேருந்து வரட்டும், அப்புறம் நீங்கள் சொல்லலாம். அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருந்தால் மிஞ்சு போனால் 3 பேர் தானே பெரிய ஆளுங்க. பாமக, பாஜக, அதிமுக 3 பேர் தானே. அதுலேயும் 2 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். அதுலேயும் பாமகக்கு 17 அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. இப்போ பாஜக அந்த ஒரு கட்சிக்கு மட்டும்தான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது. அங்கே எவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது. அது முதல்ல முடியட்டுமே, அப்புறம் இங்கே வரலாமே. இன்னைக்கு தேர்தலில் எலெக்ஷன் வச்சா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுக்கு சார் சாதகம்? எலெக்ஷன் வச்சு இன்னைக்கு யாருமே வந்து போட்டி போட மாட்டாங்க. இன்னைக்கு ஏதோ மாசி மகமா, பௌர்ணமியா, நல்ல நாளா, விருப்பமுன்னு அப்படியே கொண்டாந்து குவிக்கிறாங்க. பகுத்தறிவே அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்கணும் போல இருக்குது. அதான் பிடிஆர் அன்றைக்கே சொன்னார். எல்லாம் என் கட்சிக்காரங்களா 99 என்னவோ % வேறு சொன்னார். அத்தனை பேரும் வந்து நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து தான் வந்து விருப்ப மனுவே கொடுக்குறாங்க அப்படின்னாரு. அப்போ இவ்வளோ நாள் இந்த பகுத்தறிவு பாடம் எடுத்ததெல்லாம் வீணா கோபால். அது இதுக்கு போனது 50 வருஷமா அது நீனு தான். அவங்க எதை அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் ஏங்க பகுத்தறிவுன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இப்படி ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா? நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்க யாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? ஒரே ஒருத்தர் சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் விருப்பம் ஒன்று கொண்டு வந்து கொடுங்கப்பா, யாருமே செய்ய மாட்டேங்க. 234 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது விருப்ப மனு கொடுப்பாங்களா? அண்ணன் பொன்முடி அவர்கள் கொடுக்கல போல இது. சீட்டு கிடையாது இல்ல. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? மாண்புமிகு அமைச்சருங்க அவரு, அவருக்கு சீட்டு கிடையாதுன்றீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? சீனியர்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி பேசியிருக்காரு சின்னவர். அதனால இந்த ரவுண்டு வந்து அவங்க பெருந்தன்மையா. அப்ப அண்ணன் துரைமுருகன் அதுக்கு மேல சீனியர் ஆச்சு, அவருக்கு இந்த சீட்டு கிடையாதா? அவருக்கெல்லாம் உண்டு சார். அது ஏங்க பொன்முடி அவர்களோட சீனியர் துரைமுருகன் அவர்கள். ஆனா அவருக்கு உண்டு, இவருக்கு கிடையாது. துரைமுருகன் சொல்லி நான் கேஎன்ஆர் சொல்லி நினைச்சேன். சாரி, துரைமுருகன் அவர்களும் கிடையாதுன்னு தான் சொல்றாங்க. ஐயோ சரி, அப்ப கேஎன்ஆரும் சீனியர் தானே, அவருக்கும் கிடையாதா? அன்பில் மகேஷ் அவர் ஜூனியர்ன்றதுனால அவருக்கு தானே? இல்ல அவரும் திருச்சிக்காரன்றதுனால நான் சொன்னேன். அப்படி ஏதாவது இருக்கா? ஒரு கணக்கு போடுறதாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன வயசு வச்சிருக்கீங்க இதுக்கு மேல இருந்தா சீனியர் அப்படின்றதுக்கு? ஸ்கூல்லலாம் வந்து ஜூனியரு, சீனியரு, சூப்பர் சீனியர்னா வயசு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே அதுக்கு ஏதாவது வயசு வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறேன் நான். இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க? இல்லை இந்த மாதிரி நீங்கள் சீனியர்லாம் ஒதுக்கி தள்ளிட்டீங்கன்னா கடைசியில் அதிமுகலேருந்து போனவங்க தான் அங்கே ஜூனியராக இருப்பாங்க போல இது ரூபன். அதுக்காண்டி தான் என்னமோ ஒதுக்கிறாங்களோ என்னமோ, அங்கேருந்து நிறைய பேர் வரப்போகிறாங்க. ஏற்கனவே வந்து அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் ஆரம்பிச்சு அண்ணன் சேகர் பாபு, அண்ணன் ஏவாவேலு, அண்ணன் செந்தில் பாலாஜி, அவர் தான் இருக்கிறதுலேயே ஜூனியர் மோஸ்ட். இப்படியே நீங்கள் சீனியர்லாம் ஒதுக்கிட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக சார்பில் சிஎம் ஆயிடுவார் போல இது. இல்லைங்க அவர் லேஸ் போட்டவர். எது கேட்குறேன்னா அதிமுகலேருந்து போகிறவங்க தான் அங்கே மெஜாரிட்டியாக நிற்கிறாங்க. அப்புறம் கடைசியில் ஒரிஜினல் திமுகன்னு ஒன்றும் இல்லாமல் அதிமுக தான் ஆயிடும் போல இது. அப்போ அதிமுக வந்து வீக் ஆகுதுன்னு ஒத்துக்கலாமா? அங்கேருந்து போகிறவங்களாம் இங்கே போகிறாங்கன்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு தாக்கம் இருக்குல்ல, தேர்தலில் தாக்கம் இருக்கும். அதனால தான் கேட்குறேன், இன்னைக்கு தேர்தல் வச்சா ஜெயிப்பா? இல்லை அப்படி எப்போ நாளைக்கு வச்சால இப்போ ஏவாவேலு அவர்கள் வந்து எப்போ பண்ணார் திமுகக்கு? அவர் முன்னாடியே போயிட்டாரு. இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற விஷயம். அதனால் இங்கேருந்து அங்கே போனதுனால அது வீக் ஆயிடுச்சா அப்படின்லாம் சொல்லாதீங்க. அது பாட்டுக்கு அது அப்படியே தான் இருக்குது. இப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். முதல் தேர்தல் முடிஞ்சாதான் சார் பார்க்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது முதல் தேர்தல். இப்போ தேர்தல் நடந்ததுன்னா நிறைய பேர் வந்து ஃபைட்டே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க வெயிட் பண்ணிட்டோம்னுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி தான், பயங்கர ஃப்ளூயிடாக இருக்குது, எதுவும் சொல்ல முடியாது. அரசியல் ஏன்னா யார் எந்த பக்கம் போறாங்கன்னு தெரியல, எந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரியல. அதனாலதான் நானே என்ன கேட்கறேன்னா, இது வந்து திமுக கூட்டணியில அந்த பக்கம் இருக்குது மொத்தமே 3 பேர் தான். அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்க தான் யார் எங்க போவாங்கன்னு தெரியாம இருக்காங்க. சரி, என்டிஏ கூட்டணிக்கு வேற கட்சியில் எதுக்கு வரதுக்கான எங்க இருக்குது கட்சியே? தாவேக்க பிரிக்கிற ஓட்டு என்ன ஓட்டு சார்? யாருடைய ஓட்டு அவங்க பிரிக்கிறாங்க? கணிசமாக ஓட்டு. அதுக்கப்புறம் விசி நாம் தமிழர் பிரிச்ச ஓட்டு யாருடைய ஓட்டு?
நாம் தமிழர் ஓட்டு பிரிச்ச ஓட்டுதுன்னா தீவிர திமுகன்னு சொல்றேன் நான். தீவிர திமுகவா? தீவிர திமுகவோட ஓட்டு அது என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஓட்டை திரு சீமான் அவர்கள் பிரிக்கவே இல்லை, தொடர்ச்சியாக பிரிச்சது அண்ணா திமுகலேருந்து கொஞ்சமா பிரிச்சிருக்காரு. பாருங்க, திமுகவில் ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் தனிநாடு அப்படின்ற கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இதைத்தான் நான் தீவிர திமுக அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கும் அந்த திராவிட அரசியல் பேசுகிறவங்களே வந்து ஒரு மாதிரி பார்டரிங் ஆன் தீஸ் திங்ஸ் பேசுகிறவங்க நிறைய இருக்குது. திராவிடம்னு சொல்லிப்பாங்க, ஆனால் தமிழ், எங்கள் இனம், தமிழ் இனம், தமிழர்கள் இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதனுடைய எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் தான் நாத்தாக்கா பேசுறது. அதனால தான் சொன்னேன் தீவிர திமுக. சரி, அதை வந்து நாத்தாக்கா பிரிக்குது. நாம் தமிழர் வர்றதுக்கு முன்னுக்கூட்டி இந்த தீவிர திமுக எங்க எதுக்கு போட்டுட்டு இருந்துச்சு? திமுகவில் தான் இருந்தது, அதுக்கு ஒரு வாய்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ நாத்தாக்கால. சரி, இப்போ இந்த நாத்தாக்கா வாக்குகள் வந்து முதல்லயே நான் சொன்னவங்க கிட்ட நாத்தாக்கா வாக்குகளை தான் வந்து தாவேக்கா பிரிக்க போகுதுன்னு. அடுத்தது விசிகா வாக்குகள், அதுக்கப்புறமா திமுகவுக்கு வருகின்ற வாக்குகள். இந்த மூணுத்தையும் பெரிய அளவில் ஓட்ட போட போகிறாங்க தாவேக்கா. இதில் காங்கிரஸ் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் திமுகவில் தான். பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்து கூட உட்கார வச்சுக்கினாலும் கஷ்டம். ஏன்னா பயந்துட்டாங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும். தாவேக்கா இதை சொல்லியே ஓட்டு வாங்குவாங்க. சரி ரைட்டு, இவங்களை சேர்த்துக்கின்னு அதிக சீட்டு கொடுத்து தோற்று போகிறத விட இவங்க தள்ளிட்டு இவங்க அதிக சீட்டில் நின்று தோற்று போகலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி திமுக இருக்காங்க. புரியுதா? இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க காங்கிரஸ். அதனால தான் கடைசி வரைக்கும் அப்படியே இழுபறியில் இருக்காங்க அவங்க. இல்லாட்டா இந்நேரத்துக்கு வந்து ரைட்டுங்க கொடுக்குறத கொடுங்கன்னு போயிட்டே இருக்கணும்ல. அப்போது அதிமுகவுடைய ஓட்டு வந்து யாரும் பிரிக்கல, அது அப்படியே இருக்குது. நியூட்ரல் ஓட்டுல கொஞ்சத்தை தாவேக்கா அள்ளிட்டு போவார். அதிமுக வாக்குகள் அந்த பக்கம் போகாது, பாஜக வாக்குகள் அந்த பக்கம் போகாது. நீங்க பாஜக வாக்குகள் போகாதுன்னா ஒரு நியாயம், ஓகே. அது வந்து தீவிர தேசப்பற்று ஒரு உணர்வு, ஐயா மோடி அவர்கள் இந்துத்துவ வாக்குன்னு சொல்லலாம். அதிமுக ஓட்டை நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது? இது பிரிக்கவே இல்லைன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்துருப்போம். பாருங்க, அது போகாது, அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே எனக்கு கேட்காதீங்க. சரி சார், நிச்சயமா சார். எங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார். நன்றி ரூபன்.